நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம புதிய தமிழ் புக் 6வதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிளர் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஷார்ட்டாக நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட்லெட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அதாவது க்ரீன் கலரில் நல்ல திக்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு திருக்குறளில் வரக்கூடியதுங்க. இங்கே வெர்டிகலாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியத்தில் வரக்கூடியது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தாங்க. அதாவது அந்த வார்த்தை வந்து ஒரு நூலில் மட்டும்தான் இடம்பெறும். ஓகேவா? இன்னொன்று ஸ்கை ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை 2 நூலில் இடம்பெறுங்க. 2 நூலில் வரக்கூடியது அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். அது போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தோட உட்பிரிவில் வரக்கூடியதுங்க. ஓகேவா? உட்பிரிவை குறிக்கக்கூடியது. நம்ம எப்படி ஸ்டோரி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கே மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்குறள் சார்ந்த வரக்கூடியதுங்க. ஓகேவா? திருக்குறள் சார்ந்து வரக்கூடியது என்னென்னு பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற டேபிள் காலத்தில் அரசு மட்டும் தாங்க இருக்கும், குடும்பம் இருக்காது. அந்த குடும்பம்ன்ற வார்த்தை வந்து நமக்கு 12th புக் தமிழில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, குடும்பம் என்ற சொல் முதல்ல இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அது வந்து நமக்கு திருக்குறளில் தாங்க இடம்பெற்றிருக்குது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்த்தைகள் திருக்குறளில் மட்டும் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசு, குடும்பம், வேளாண்மை, மருந்து, உயிர், அன்பு, மகிழ்ச்சி. ஓகேவா? மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 7 வார்த்தைகள் வரும். திருக்குறளில் மொத்தமாக 7 வார்த்தைகள் வருங்க. இந்த டேபிளர் காலம்ன்றது டேபிளரில் 6 இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒன்று, மொத்தம் 7 வார்த்தைகள். ஓகேவா? இதுக்கு ஸ்டோரி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு குடும்பம் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஓகேவா? திருக்குறள்னு சொல்லிட்டு ஒரு அரசு குடும்பம் இருக்கிறாங்க. இவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. திருக்குறள் என்ற அரசு குடும்பத்துக்கு கீழே ஒரு 5 துறைகள் இருக்குது. அந்த 5 துறைகள் என்னென்னா, ஒன்று வேளாண்மை துறை, இன்னொன்று மருந்து துறை, இன்னொன்று வந்து உயிர் துறை, இன்னொன்று வந்து அன்பு துறை, இன்னொன்று மகிழ்ச்சி துறை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் துறையை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா அவர் தான் கலித்தொகை. ஓகேவா? கலித்தொகைன்றவர் இந்த வேளாண் துறையை பார்த்துக்கிறதுக்காக வராரு. ஓகேவா? இது யாருக்கிட்ட இருக்குது வேளாண் துறைனா நமக்கு திருக்குறள் கிட்டே இருக்குது. ஆனால் கலித்தொகையும் வச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ 2 பேருமே சேர்ந்து பார்க்கறதுனால இது வந்து 2த்துக்கும் கம்பைண்ட் ஆகுதுங்க. எதுனா வேளாண்மை அப்படின்ற சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்குறளையும் வருது, கலித்தொகையிலும் வருது. இப்படி தாங்க கம்பைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ளூயண்ட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேவா? வேளாண் துறையை பார்த்துக்கிறது யாருன்னா கலித்தொகை. சரி, ஓகே. இப்போ கலித்தொகையால் வந்து தனியாக அதெல்லாம் பார்த்துக்க முடியல. அதனால வந்து நற்றினை கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நற்றினை என்ன பண்ணுதுன்னா, அதுக்கிட்ட நற்றினை கிட்ட இருக்கிறது வந்து உழவர்ன்ற ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. யார்கிட்ட இருக்குன்னு நற்றினை கிட்டே இருக்கிறவங்க. அதனால் நற்றினை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற உழவரை வந்து யாருக்கு கலித்தொகை கொடுத்து உதவி செய்கிறார். ஓகேவா? கலித்தொகைக்கு நற்றினை வந்து உதவி செய்யுது. என்னன்னா அவங்ககிட்ட இருக்கிற உழவரை கொடுத்து வேளாண் துறைக்கு வந்து உதவி செய்கிறாங்க. ஓகேவா? இப்போ நற்றினைன்ற சொல்லி எதில் வருதுன்னா, சாரி, உழவர்ன்ற சொல்லி எதில் வருதுன்னா நமக்கு நற்றினையில் வரக்கூடியது. அதை தான் அப்படி சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அடுத்த துறையை பார்க்கலாம். அடுத்து வந்து மருந்து துறை. இந்த மருந்து துறையை பார்த்துக்கிறது யாருன்னா அகநானூருங்க. இப்போ இந்த மருந்துன்ற சொல்லு நமக்கு திருக்குறள்லையும் இருக்குது, அகநானூர்லையும் இருக்குது. அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்குறேன். இப்போ மருந்து துறையை பார்த்துக்கிறது அகநானூர். இந்த அகநானூர்கிட்ட ஒரு புக்கு ஒன்று வச்சிருக்குதுங்க. அதுவே வச்சிருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுதுன்னா, தங்கிட்ட இருக்கிற அந்த மருந்துன்ற புக்கை பார்த்து தான் எந்தெந்த மருந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கற்றுக்குது. ஓகேவா? மருந்து துறையை பார்த்துக்குது, ப்ளஸ் புது மருந்து எப்படி செய்யணும் அப்படின்றத அந்த புக்கை வச்சு கற்றுக்குது. எதுக்கிட்டனா அந்த கோடை அப்படின்ற ஒரு புக்குங்க. கோடைன்ற புக்கை பார்த்து கற்றுக்குது. அப்போ அகநானூர்கிட்ட இருக்கிறது வந்து 2ங்க. ஒன்று வந்து துறை, மருந்து துறை ஒன்று இருக்குது. அதுக்கு சொந்தமாக வச்சிருக்கிறது ஒரு புக்கு வச்சிருக்குது. அது வந்து கோடை அப்படின்ற ஒரு புக் வச்சிருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உயிர், அன்பு, மகிழ்ச்சி. இந்த 3 துறையும் சேர்த்து ஒட்டுக்கா பார்த்துக்கிறது யாருன்னா தொல்காப்பியம் அப்படின்ற ஒருத்தருங்க. யாருன்னா தொல்காப்பியம் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு உயிர், அன்பு, மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு 3 டிபார்ட்மெண்ட்டையும் ஒட்டுக்கா சேர்த்து பார்த்துக்கிறாரு. இந்த 3 துறையும் யாருக்கு கீழே வருதுன்னா திருக்குறள் கீழே வருது. ஆனால் தொல்காப்பியம் பார்த்துக்கிறாங்க. 2த்துக்குமே கம்பைண்டாக வரக்கூடியது உயிர், அன்பு, மகிழ்ச்சி அப்படின்றது. ஓகேவா? இப்போ இந்த தொல்காப்பியம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த 3 துறையும் சமாளிக்க முடியல, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்குது. அதனால என்ன பண்ணுதுன்னா, இப்போ நமக்கு எப்படி அரசியலமைப்பு புத்தகம் இருக்குதோ அது மாதிரி என்ன பண்ணுறது, ஒரு 3 புக்கு எழுதி வச்சுக்குதுங்க. ஏன்னா எழுதி வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவி கலவி கற்புன்னு சொல்லிட்டு, அதாவது கிளவி கலவி கற்பு அப்படின்னா கிளவியாக்கம், கலவியல், கற்பியல். அதாவது தொல்காப்பியத்தோட உட்பிரிவுங்க. கிளவியாக்கம், கலவியல், கற்பியல் சொல்லிட்டு ஒரு 3 புத்தகம். எதுக்குன்னா உயிர், அன்பு, மகிழ்ச்சி இந்த ஆர்டர்லேயே சொல்லிக்கோங்க. உயிர், அன்பு, மகிழ்ச்சி. ஏன்னா நீங்கள் அந்த ஆர்டரில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளவி கலவி கற்பு ரைமிங்காக வரும். அது வந்து எந்த இதில் வருதுன்னு சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உயிர் அப்படின்ற சொல்லி எங்கே வருதுன்னு கேட்டாக்க நமக்கு தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் அப்படின்ற உட்பிரிவில் வருதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி அன்புன்னு கேட்டாங்கன்னாக்க தொல்காப்பியத்தில் கலவியல் அப்படின்ற உட்பிரிவில் வருதுன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியத்தோட கற்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்பிரிவில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். உயிரன்புன்னு மகிழ்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கனாக்கா கிளவி கலவி கற்பு அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ 3 துறைகள், அதிகமான துறைகள் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா தொல்காப்பியர் பார்த்துக்கிறதுனால இவருக்கு என்ன ஒரு ஆசை வருதுன்னா, நம்ம வந்து உலகத்தையே ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருதுங்க. யாருக்கு? தொல்காப்பியத்துக்கு. இப்போ உலகம் அப்படின்ற சொல்லி எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியத்தில் வரக்கூடியதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உலகம் அப்படின்ற சொல்லு திருமுருகாற்றுப்படையிலும் இடம்பெற்றிருக்குது. ஓகேவா? திருமுருகாற்றுப்படையிலும் இடம்பெற்ற ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த உலகம் என்ற சொல்லு. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன்.
பார் அப்படின்ற சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பான்மையாற்றல் படையில் மட்டும் வரும். இப்போது பார் அப்படின்னா உலகத்தை குறிக்கக்கூடியதுங்க. நம்ம உலகம்ன்றதை பார்க்கறதுனால அது கூட அடிஷ்னலாக அந்த பாருன்ற வார்த்தையும் பார்த்துட்டு போயிடலாம். பாருன்றது நமக்கு பெரும்பான்மையாற்றல் படையில் வரக்கூடியது, அதை செப்பரேட்டாக விட்டுருங்க. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொல்காப்பியம் மட்டும் பார்க்க போகிறோம். தொல்காப்பியர் என்ன பண்ணுறாருன்னா உலகத்தை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் அவர் வந்து முருகன் கிட்ட ஹெல்ப் கேட்கறாருன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா முருகன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாருன்னா முருகன் வந்து உலகத்தையே சுற்றி வளம் வந்தவர். அதனால் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டால் உலகத்தை எப்படி ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொல்காப்பியம் என்ன பண்ணுறதுன்னா போயிட்டு முருகன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ முருகர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 5 அட்வைஸ் கொடுக்குறாருங்க. யாருக்கு? தொல்காப்பியத்துக்கு ஒரு 5 அட்வைஸ் சொல்கிறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகம்ன்ற சொல்லு வந்து நமக்கு தொல்காப்பியத்திலும் இருக்குது, திருமுருகாற்று படையில் இருக்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். மீதிக்கத்தெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரி மாதிரியே போயிடுவோம். அதாவது முருகன் வந்து தொல்காப்பியத்துக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணுறாரு லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு முருகன் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்ன சொல்கிறாருன்னா உங்ககிட்ட இருக்கிற பழைய எண்ணத்தை ஒழிச்சிருங்க. அதாவது ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா பழைய எண்ணத்தை ஒழிக்கணும். இப்போ பழசுன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? பழைய பாட்டிங்களை வந்துட்டு கிளவின்னு சொல்லுவோமா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எதாவது எடுத்துக்காதீங்க. கிளவினா நமக்கு கிளவியாக்கம்ன்ற உட்பிரிவு. அதாவது தொல்காப்பியத்தோட ஒளி அப்படின்ற வார்த்தை வந்து தொல்காப்பியத்தோட கிளவியாக்கம் அப்படின்ற உட்பிரிவில் இருக்குது. அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு வரேன். ஓகேவா? இப்போ முருகன் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து ஒழிச்சிரு, உங்கள்கிட்ட இருக்க பழைய எண்ணத்தை வந்து ஒழிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? நீ பழைய எண்ணத்தை ஒழிச்சிரு, அதுக்கப்புறமா உன் ஊருக்கே போ, உன் ஊர்லேயே இரு அப்படின்னு சொல்கிறார். ஊருன்றது எங்கே வருதுன்னா உலகத்துக்குள்ளே தாங்க ஊர். உலகத்துக்குள்ளே ஊர் அப்படின்னா அகம்னா உட்பிரிவுன்னு சொல்லக்கூடியதுங்க. அதனால் ஊருன்ற சொல்லு எதுக்குள்ளே வருதுன்னா தொல்காப்பியத்தோட அகத்திணையியல் அதுக்குள்ளே வருதுங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம ஊரை வந்து எங்கே இருக்குன்னா தொல்காப்பியத்தோட அகத்திணையியலில் இருக்குது. அதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஊருக்குள்ளே, அதாவது உலகத்துக்குள்ளே ஊர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முருகன் என்ன சொல்கிறாரு? உங்ககிட்ட இருக்கிற பழைய எண்ணத்தை ஒழிச்சிட்டு உன் ஊருக்கு போயிடு. ஃபஸ்ட்டு 2 அட்வைஸ் முடிஞ்சா. இப்போ 3வது அட்வைஸ் என்னென்னா அங்கே வந்து நீ எந்த வேற்றுமையும் பார்க்காத, எல்லா மக்களையும் ஒன்றா நடத்து. அதாவது வந்துட்டு எல்லாரையும் சரிசமமாக நடத்து. அதனால் வந்து உன்னோட புகழ் வந்து பரவும். எப்படி? எல்லாருமே வேற்றுமை இல்லாமல் நடத்தினா உன்னோட புகழ் பரவும். அப்படின்னா புகழ்ன்ற வார்த்தை தொல்காப்பியத்தோட வேற்றுமையியல் அப்படின்ற உட்பிரிவில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது வேற்றுமை இல்லாமல் நடத்தினதுனால புகழ் பரவுது. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து ஒரு செயல் செய்கிறாங்க. வினைனா செயல்ன்ற பொருளுங்க. ஒரு செயல் செய்கிறாங்க. அது என்னன்னா இவருக்கு தொல்காப்பியத்துக்கு முடிசூட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அரசராக ஒரு முடிசூட்டி வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அரசராக முடிசூட்டி வைக்கிறத வந்து எங்கன்னா அதாவது முடின்ற வார்த்தை நமக்கு தொல்காப்பியத்தோட வினையியல் அப்படின்ற உட்பிரிவில் வர்றதுக்காக அப்படி சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது நீ வந்துட்டு அதாவது வந்துட்டு எல்லாம் சேர்ந்து முடிசூட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணு? நீ புறப்படு, நீ அதை செல்லுனா புறப்படுன்ற அர்த்தம். நீ வந்து உலகத்தை ஆட்சி செய்ய, நீ எல்லாத்தையும் கைப்பற்றி ஆட்சி செய்யறதுக்கு நீ புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சொல்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் டைமு. தொல்காப்பியம் வந்துட்டு உலகத்தை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக முருகர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. முருகர் என்ன சொல்கிறாருன்னா உங்ககிட்ட பழைய எண்ணத்தை ஒழிச்சிரு, உன் ஊருக்கு போ, அங்கே நீ வந்து வேற்றுமையெல்லாம் ஆட்சி செஞ்சினா உன்னோட புகழ் பரவும். அதுக்கப்புறமா அவங்களே சேர்ந்து அவங்களோட வினை என்னவாக இருக்குன்னா உனக்கு முடிச்சுட்டி வைக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணு? புறப்படு. அதாவது உலகத்தை ஆட்சி செய்கிறதுக்கு, நீ கைப்பற்றி ஆட்சி செய்கிறதுக்கு நீ அதாவது நீ புறப்படு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வந்துருங்க. அதாவது தொல்காப்பியத்தில் இருக்கிற வார்த்தையும் உங்களுக்கு தெரியும், அதோட உட்பிரிவு வரைக்கும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ அடுத்ததான் மீதி இருக்கிற வார்த்தை என்னென்னு பார்த்துருவோம். அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்படின்ற ஒரு வார்த்தைங்க. வெள்ளம்ன்றது 18 வரக்கூடியதுங்க. இதில் 18 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சேர அரசர்களை பற்றி பேசக்கூடியதுங்க. அதாவது சேர அரசர்களை பற்றி பேசுறதுனால இது என்னன்னா வெள்ளம் அப்படின்ற வார்த்தை தண்ணியை குறிக்கக்கூடியதுங்க, நீர். இப்போ கேரளாவில் நீரை வந்து வெள்ளம்னு சொல்கிறாங்களா? அப்போ வெள்ளம்னா எங்கே வருது? கேரளாவில் வரக்கூடியது. அப்போது கேரளாவை ஆட்சி செஞ்சது யாருன்னா சேர அரசர்கள். அப்போ சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய 18 தாங்க அந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்குது. ஓகேவா? அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளம்னா 18. அப்போ மீதி லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு, முதலை, மீன். ஓகேவா? பாம்பு, முதலை, மீன் இந்த 3 பொம்மையும் செய்யக்கூடிய தொழிலை ஒருத்தர் செய்கிறாரு. அவர் யாருன்னா அவர் தான் குறுந்தொகை. அப்போது பாம்பு, முதலை, மீன் இந்த 3 பொம்மையும் செஞ்சாங்க அப்படின்னா செய்கிறது. ஓகேவா? அப்போ பாம்பு, முதலை, மீன் இந்த 3 பொம்மையும் செய்கிறது வந்து யாருன்னா குறுந்தொகை செய்கிறாரு. ஓகேவா? இதை தான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருப்பேன். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குன்னா திருக்குறள் ஆரம்பிக்குதுங்க. திருக்குறள்னு ஒரு அரச குடும்பம் இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு 5 துறைகள் இருக்குது. அதில் முதல் துறையாக இருக்கிறது வேளாண்மை. அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறாங்கன்னா கலித்துறைன்ற பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த கலித்தொகையால் வந்துட்டு தனியாக செய்ய முடியல. அதனால் உழவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. உழவர் ஹெல்ப் பண்ணுறாங்க. உழவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த உழவர் யார்கிட்ட இருக்கிறாங்கன்னா நட்டினை கிட்டே இருக்கிறாங்க. இந்த வேளாண் துறை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2வதாக பார்த்தது மருத்துவத்துறை.
அந்த துறையை யார் பார்த்துக்கிறாங்கன்னா அகனானூர் பார்த்துக்கிறாங்க. அகனானூர்கிட்ட அவர்கிட்டயே வந்து ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு பேர் வந்து கோடை. அவங்க வந்துட்டு அந்த கோடைன்ற புக்கை பார்த்து மருந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்த துறை வந்து ஒரு 3 துறை பார்த்தோம். உயிர், அன்பு, மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இந்த 3 துறையும் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா தொல்காப்பியர் பார்த்துக்கிறாங்க, தொல்காப்பியம் பார்த்துக்கிறாங்க. அந்த தொல்காப்பியம் எதை வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 3 புக்கு எழுதுறாரு, இப்படி தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவர் எழுதின 3 புக்கு வந்து கிளவி, கலவி, கற்பு, அதாவது உயிர், அன்பு, மகிழ்ச்சின்ற 3 துறைக்காக அவர் கிளவி, கலவி, கற்புன்னு சொல்லிட்டு ஒரு 3 புக்கு எழுதி வச்சு அதை வந்து பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து 3 துறையை பார்த்துக்கிறதுனால உலகத்தை ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒன்று வருது. அதுக்காக அவர் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாருன்னா அது முருகர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. முருகர் வந்து ஒரு 5 அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த 5 அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற பழைய எண்ணத்தை வந்து ஒழிச்சிடும், அதாவது கிளவிக்குள்ளே வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீ ஊருக்கு போ, அங்கே வந்து வேற்றுமையெல்லாம் ஆட்சி செய்யும், உன்னோட புகழ் பரவும். அதுக்கப்புறமா அவங்க செய்யக்கூடிய செயல் வந்து உனக்கு முடிசூட்டி வைக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறமா நீ புறப்படு, போய் உலகத்தை கைப்பற்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? அதை தாண்டி நம்ம மீதி என்னென்னு பார்த்துருக்கோம்னா, வெள்ளம் என்ற சொல்ல வந்து 18 அது சேரர்களை பற்றி பேசக்கூடிய 18 வந்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் அப்படின்ற ஒரு சொல்லு வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் பாம்பு, முதலை, செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3வும் அப்புறம் செய், அதாவது பாம்பு, முதலை, மீன், செய், இது 4 வார்த்தையும் வரக்கூடியது குறுந்தொகையில் வருதுன்னு பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு ஏதாச்சும் நீங்கள் ஷார்ட்கட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூஸாக படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.